இந்த ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணுறது மூலம் உங்களோட கார் இன்சூரன்ஸை 10% 30% வரைக்கும் குறைக்கலாம்னு சொன்னால் உங்களால் நம்ப எழுதா. நீங்கள் ஒன்டேரியோவில் கார் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஃபியூச்சரில் கார் வாங்குற பிளானில் இருப்பீங்கன்னு சொன்னால் கரெக்டாக இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த வீடியோ மிக மிக முக்கியமானது. 10% 30% வரைக்கும் உங்களோட கார் இன்சூரன்ஸை குறைக்கிறதுக்குரிய ஒரு வழியை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் கதைக்க போகிறேன். இந்த டிஸ்கவுண்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டெலிமெட்டிக் டிஸ்கவுண்ட் சொல்லுவாங்க. இது ஒன்டேரியோவில் இருக்கிற எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் ப்ரொவைட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் இல்லை, சில கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது கட்டாயம் நீங்கள் மஸ்ட்டாக போட வேண்டிய ஒரு கவரேஜான்னு கேட்டால் இல்லை, இது கவரேஜ் இல்லை, இது ஒரு டிஸ்கவுண்ட் உண்டு. இது உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 10% 30% டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்தது. அப்படி உங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னால் நீங்கள் ஆப்ட் அவுட் பண்ணலாம். இது 100% ஆப்ஷனல். முதலாவது டெலிமெட்டிக்ஸ் டிஸ்கவுண்ட் அப்படி இல்லாட்டி மொபைல் ஆப் டிஸ்கவுண்ட் என்னன்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் இன்சூரன்ஸ் எடுங்க, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் டெலிமெட்டிக் டிஸ்கவுண்ட் இருக்குன்னு சொன்னால் அவங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஏஜென்ட்டோ இல்லாட்டி புரோக்கரோ உங்கள்கிட்ட டெலிமெட்டிக்ஸ் டிஸ்கவுண்ட் ஆட் பண்ணியான்னு சொல்லி அவர் கேட்பாரு. உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லலாம், அப்படி தேவையில்லைன்னு சொன்னால் ஆட் பண்ண வேணான்னு சொல்லலாம். இது 100% ஆப்ஷனல். இது சிம்பிள் கான்செப்ட் என்னன்னு சொன்னால் இது 2 வழியில் இருக்குது. ஆனால் அநேகமான இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. ஒரு அக்கௌண்ட் அவங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனி நேமில் ஒரு அக்கௌண்ட் இருக்கும். அந்த எப்போ நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்ததுக்கு பிறகு உங்களோட ஃபோனில் டவுன்லோட் பண்ணி உங்களோட பாலிசியோ இல்லாட்டி உங்களுக்கு ஆக்டிவேஷன் கோட் தருவாங்க, கொடுத்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி விடணும். சில இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணுவாங்க சொன்னால் ஒரு டிவைஸ் ஒன்று தருவாங்க, அதை உங்களோட காரில் ஃபிக்ஸ் பண்ணணும். அது பெருசாக காமன் இல்லை ஒன்டேரியோவில். ஆனால் அநேகமான இன்சூரன்ஸ் கம்பெனி எப்போ தான் இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த எப்போ நீங்கள் சொன்னால் உங்களோட ஃபோனுக்கு கூட இருக்கும். ஓகே, நீங்கள் நடந்து போகக்குள்ளே எல்லாம் எதுவுமே ட்ரெக் பண்ணாது. ஆனால் நீங்கள் கார் டிரைவ் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை ட்ரெக் பண்ணும். என்ன மாதிரி நீங்கள் டிரைவ் பண்ணுறீங்க, சேஃபான ஸ்பீடில் போகிறீங்களா, நீங்கள் கடுமையாக ஃபாஸ்ட்டாக என்ன பிரேக் அடிக்கிங்களா, இப்படியான சிம்பிளான உங்களோட டிரைவிங் பிஹேவியரை இது ரெக்கார்ட் பண்ணும். ரெக்கார்ட் பண்ணி அந்த 1 இயர் நார்மலாக இன்சூரன்ஸ் பாலிசிஸ் 1 இயருக்கு ரைட் பண்ணுறேன். 1 இயர் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த ஆப்பில் உங்களுக்கு என்ன மாதிரி அதுக்குன்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்கோர் ஒன்று தருவாங்க. உங்களோட டிரைவிங் ஸ்கோர் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, 0லேருந்து 100 ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனி வித்தியாசமாக ட்ரெக் பண்ணுவாங்க. நீங்கள் பெஸ்ட்டான டிரைவர்னு சொல்லி உங்களுக்கு நல்ல ஸ்கோர் வரும்னு சொன்னால் உங்களோட ரினுவலுக்கு அதே கம்பெனியில் எல்லா கம்பெனிலையும் இல்லை, இந்த ஆப் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கம்பெனிக்கு மட்டும்தான் உங்களோட டேட்டா இருக்கும், வேறு கம்பெனி அவங்க ஷேர் பண்ண மாட்டாங்க. அதே கம்பெனியில் நீங்கள் ரினியூ பண்ணுவீங்கன்னு சொன்னால் நீங்கள் நல்ல டிரைவராக இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அடிஷனலாக திரும்ப ஒரு டிஸ்கவுண்ட் தருவாங்க. அதாவது நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு தரம் டிஸ்கவுண்ட் தருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆப்பை வச்சு நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ட்ரைவ் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு நல்ல ஸ்கோர் கிடைக்கும்னு சொன்னால் அதுக்கு பிறகு இன்னும் 2வது தரம் ரினியூ பண்ணக்குள்ள ஒரு டிஸ்கவுண்ட் தருவாங்க. இப்போ கொஞ்சம் பேருக்கு இருக்கிற தயக்கம் என்னன்னு சொன்னால், இந்த ஆப்பை நம்ம ஃபோனில் டவுன்லோட் பண்ணுறோம், அந்த ஆப் எங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எடுக்காதா, எங்களோட ஃபோட்டோஸை பார்க்காதா, எங்களோட கண்டெக்ட்ஸ் எடுக்காதா, அப்படி இல்லாட்டி எங்களுக்கு பயமாரிக்கு இந்த ஆப் வேறு என்னென்ன செஞ்சிரும்னு சொல்லி சில ஆட்கள் கொஷன் கேட்பாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணோடனே உங்களோட ஃபோனில் அந்த ஆப்புக்கு நீங்கள் என்ன விஷயத்தை அலோவ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறதுல உங்களோட கேட்கும் லொக்கேஷனை மட்டும் அலோவ் பண்ண சொல்லி தான் கேட்கும். உங்களோட ஃபோட்டோஸையோ அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட கேமரா ரோலையோ அப்படி இல்லைன்னு உங்களோட கேமராவையோ வேறு எதையுமே நீங்கள் அலோவ் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஸில் கேட்காது. உங்கள்கிட்ட அது கேட்குற ஒன்றே உண்டு உங்களோட லொக்கேஷன். சிலாக்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஆப்பில் டவுன்லோட் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் சிலாக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு தேர்ட் பார்ட்டி ஆப் தன்னுடைய லொக்கேஷனை ட்ரெக் பண்ணுறதை விரும்ப மாட்டாங்க. அப்படி உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக இந்த ஆப்பை வேணான்னு சொல்லலாம். அப்படி இல்லை நீங்கள் எப்போ டிஸ்கவுண்ட் ஒன்று உங்களுக்கு தேவைங்கிறதுக்காக எப்போ எஸ்ன்னு சொல்லிட்டீங்க, அதுக்கு பிறகு நீங்கள் முடிவெடுங்க இல்லை நான் இந்த எப்போ பாவிக்க மாட்டேன்னு சொன்னால் நீங்கள் பாவிக்காமல் விடலாம். என்ன நடக்கும்னு சொன்னால் அவங்க எப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்களான்னு சொல்லி வெயிட் பண்ணி 1 இல்லாட்டி 15 நாள் பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் 45 ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்தது பார்ப்பாங்க. நீங்கள் எப்போ நம்ம டவுன்லோட் பண்ணலை ஆக்டிவேட் பண்ணலைன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன டிஸ்கவுண்ட் தந்தாங்களோ அந்த டிஸ்கவுண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரீமியத்தை கூட்டி விடுவாங்க. நீங்கள் இந்த எப்போ டவுன்லோட் பண்ணாட்டி உங்களோட இன்சூரன்ஸை கேன்சல் பண்ணுவாங்க, அந்த கான்செப்ட் எல்லாம் இல்லை. உங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட் உங்களுக்கு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் பாவிக்காட்டி உங்களோட டிஸ்கவுண்ட்டை ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. அவ்வளோதான், தட்ஸ் இட். இப்போ உதாரணத்துக்கு இந்த டெலிமெட்டிக்ஸ் ஆப் டிஸ்கவுண்ட்டோட உங்களுக்கு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் 350 வருது சொன்னால் நீங்கள் ஓகேன்னு சொல்லி பைன் பண்ணிட்டீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் இந்த ஆப்பை ஆக்டிவேட் பண்ணாமல் விட்டுட்டீங்க, நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலை, உங்களுக்கு விருப்பம் இல்லை ஆக்டிவேட் பண்ணுறதுக்குன்னு சொன்னால் சும்மா விட்டிங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு 15 நாள் இல்லாட்டி ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்து சில இன்சூரன்ஸ் கம்பெனி 45 நாள் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலைன்னு சொல்லிவிட்டு திரும்ப உங்களோட ப்ரீமியத்தை இந்த ஆப் இல்லாமல் திரும்ப ரீகால்குலேட் பண்ணி உதாரணத்துக்கு சொல்கிறேனே ரீகால்குலேட் பண்ணி ஒரு 350 இருந்தது 370 80 சொல்லி உங்களுக்கு கூடும். நான் பர்சனலாக இந்த டெலிமெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸில் நான் வச்சுருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு நல்ல ஸ்கோர் இல்லை,
ஓகே, அதுக்கு பிறகு அவங்க எனக்கு டிஸ்கவுண்ட் தரல. அதை பற்றி கவலையும் இல்லை. ஏன்னா நான் அந்த 2வது இயருக்கு நான் அந்த இன்சூரன்ஸ் இல்லை, நான் வேறு இன்சூரன்ஸில் எனக்கு பெட்டரான ரேட் தந்தாங்க, அதனால் மாறிட்டேன். நீங்கள் கட்டாயம் ஒரு இன்சூரன்ஸ் எடுங்களா அவங்க டேட் கண்டினியூஸாக ரினியூ பண்ணிட்டு போகணுன்னு இந்த அவசியம் இல்லை. எந்த கம்பெனியில் பெஸ்ட்டான ரேட் தராங்களோ அந்த கம்பெனிக்கு நம்ம மாறலாம். ஸோ நான் 2வது மாறின கம்பெனியில் அவங்கள்ட்ட இந்த டெலிமெட்டிக்ஸ் ஆப் சிஸ்டம் இல்லை, அதனால் இப்போ என்கிட்ட இல்லை. அதுக்கு பிறகு அவங்களே தான் எனக்கு டிஸ்கவுண்ட் வந்து 3வது வருஷத்துக்கு அதே 2வது வருஷத்துக்கு எதில் இருந்தோன்னா அதே இன்சூரன்ஸ் கம்பெனியில் இப்போ 3வது வருஷம் இருக்கிறேன். நான் 1வது இன்சூரன்ஸ் கம்பெனியில் நான் அந்த ஆப் வச்சுருந்தேன். அதில் அடிக்கடி நான் எடுத்து பார்க்கக்குள்ள என் ஸ்கோர் அப்படியே கூடி குறையும். அதாவது நான் எப்படி டிரைவ் பண்ணுறங்கிற பொறுத்து ஸ்கோர் கூடி குறையும். ஓகே, எனக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ 86 வீதமான டிரைவர்ஸை விட என் ஏரியாவில் இருக்கிற 86 வீதமான டிரைவர்ஸை விட நான் பெட்டராக ஓடுறேன்னு சொல்லி எனக்கு கிடச்சி. அது எவ்வளோ ஸ்கோர் எடுத்தால் எவ்வளோ டிஸ்கவுண்ட் தருவாங்கிறலாம் என் இன்சூரன்ஸ் கம்பெனிஸை பொறுத்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தரணுமா இல்லையாங்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க அந்த ரினுவலில் தான் முடிவெடுப்பாங்க. இடையில போயிட்டு இருக்கக்குள்ளே நீங்கள் பிள்ளையா ஓடுறீங்க, உங்களுக்கு இன்சூரன்ஸை கூட்டப்புறம் சொல்லிவிட்டு இடையில எல்லாம் கூட்டையெல்லாம். ஓகே, நீங்கள் என்ன ப்ரைஸுக்கு எக்ரி பண்ணீங்களா ஃபஸ்ட்டுக்கு அதே ப்ரைஸ் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் டெலிமேட்டிக்கை ரிமூவ் பண்ணுவீங்கன்னு சொன்னால், அதாவது ஆக்டிவேட் பண்ண முடியுங்கன்னு சொன்னால் உங்களோட ப்ரீமியத்தை கூட்டுவாங்க. அப்படி இல்லை நீங்கள் டெலிமேட்டிக்கை போட்டுட்டு ஒரு 1 month 2 month யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப டெலிமேட்டிக் உங்களோட ஃபோனில் இருந்து டிலீட் ஆகுது, உங்களை ட்ரெக் பண்ண இல்லைன்னு சொன்னாலும் அந்த டைம்லேயும் உங்களோட ப்ரீமியத்தை திரும்ப டெலிமேட்டிக் இல்லாமல் கூட்டுவாங்க. ஸோ இதில் 2 தரம் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஒன்று, நீங்கள் டெலிமேட்டிக்ஸை முதலாக போடுறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டா அதுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு 1 year யூஸ் பண்ணது பிறகு ரினுவலில் நீங்கள் நல்லா ட்ரைவ் பண்ணியிருப்பீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஆல்சோ சிலாக்களுக்கு இருக்கிற இன்னொரு கொஸ்டின் என்னன்னு சொன்னால், ஓகே டெலிமேட்டிக்கை போட்டு 1 year ட்ரைவ் பண்ணிட்டேன், என் டிரைவிங் இதை வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு பேட் டிரைவர், நான் நல்லா ட்ரைவ் பண்ணலன்னு சொல்லி அவங்க எனக்கு டிஸ்கவுண்ட் தரலை. இப்போ அந்த டேட்டா மற்ற கம்பெனிக்கும் ஷேர் பண்ணி மற்ற கம்பெனிஸ் இந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியத்தை கூட்டுறது சான்ஸ் இருக்கான்னு சொல்லி அடுத்தாக்கள் கேட்பீங்க. நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் டெலிமேட்டிக் போட்டால் அவங்கள்ட்ட மட்டும்தான் அவங்களோட டீட்டெயில்ஸ் இருக்கும், அவங்க மற்ற கம்பெனிஸோட ஷேர் பண்ண மாட்டாங்க. எய்து அவங்களோட கம்பெனியில் டிஸ்கவுண்ட் தருவாங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் டிஸ்கவுண்ட் தராமல் விடுவாங்க. தட்ஸ் இட். அவங்க இவர் இப்படி ஒரு டிரைவ் மோசமாக வர்றோன்னு சொல்லி இன்னொரு கம்பெனிக்கு சொல்ல மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு இந்த டெலிமேட்டிக் டிஸ்கவுண்ட்னா என்ன, யாருக்கு தேவை யாருக்கு தேவையில்லை, இது 100% ஆப்ஷனல். அடுத்தது கட்டாயம் எடுக்கணுமா இல்லையாங்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு கிளியர் ஆகிடுங்கன்னு நினைக்கிறேன். இது சம்மந்தமாக வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் சொன்னாலும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நீங்கள் ஒன்டேரியோவில் கார் வாங்க போகிறீங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட ரினியூவல்னு ஒரு 10-15 நாளில் வருதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன கண்டெக்ட் பண்ணலாம். நான் ஒன்டேரியோவில் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் ப்ரோக்கர், எங்களோட இன்சூரன்ஸ் ப்ரோக்கரேஜ் 30+ கம்பெனிஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு பெஸ்ட்டான ரேட்டை 30+ கம்பெனிஸில் செக் பண்ணி நான் சொல்லலாம். என்ன கண்டெக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் என் நேமில் இருக்கேன், என் பயோவில் இருக்க, பிளட் என்ன டிரெக்ட் மெசேஜ் பண்ணி சொன்னால் ஆட்டோ ரிப்ளை வரும். பாய்.